பொதுவாக நாம் எல்லோருமே சலிக்காத ஒரு விஷயம் என்னவென்றால் கவலைப்படுவது. எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். ஒரு சிறிய பிரச்சனையானால் கூட உடனே கவலைப்படுவோம். ஒரு சிறிய தேவையானால் கூட என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வது, இன்றைக்கு என்ன செய்வது என்று நாம் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம். என்னதான் நம்மிடத்தில் பொருளாதாரங்கள் இருந்தாலும், என்னதான் நமக்கு சம்பாத்தியங்கள் இருந்தாலும் கூட இன்னும் வேண்டும் 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 என்று நாம் நாளை தினத்தை குறித்து கவலைப்பட்டு இன்றைய தினத்தினுடைய மகிழ்ச்சியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகையினால்தான் ஆண்டவர் கூறுகின்றார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஏனென்றால் ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்து ஒவ்வொரு ஜீவராசிகளையும் போஷித்து வழிநடத்துகிறார். அவைகளுக்கு தேவையான காரியங்களை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வருகின்றார். பாருங்கள், ஒரு அற்புதமான உண்மையை சொல்கின்றார். பறவைகளை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். பறவைகள் ஏதாவது சேர்த்து வைக்கிறதா, ஏதாவது பேங்க் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுகிறதா? கிடையாது. அவைகள் அன்றன்றைக்கு என்ன பிழைப்புக்கு தேவையானதோ அதை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுக்கின்றார். ஆகினாலே அவைகள் அதனது நாளுக்கு அதனது காரியங்களிலே அவைகள் கருத்தாக இருக்கின்றன. இன்றைக்கு தேவை, இன்றைய உணவுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் கொடுக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு காலையில் எழுந்து கூட்டிலிருந்து அவைகள் புறப்படுகின்றன. ஆனால் நாமோ இரவில் கூட நாம் தூங்குவது கிடையாது. நாளைக்கு என்ன செய்வது, நாளைக்கு என்ன செய்வோம் என்ற சிந்தனையிலே பல பேருடைய தூக்கங்கள் கழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை. ஆண்டவர் கூறுகின்றார், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனாலே ஏதாவது பிரயோஜனம் இருக்கின்றதா என்று கேட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்று சொல்லப்போனால் அதனால் பல தீய விளைவுகள் தான் வருகின்றன. ஏனென்றால் நமது உடல் நலம் பாதிக்கப்படுகின்றது, மனநலம் பாதிக்கப்படுகின்றது. இன்றைய காலகட்டத்திலே அநேகருக்கு இந்த சுகர், ப்ரெஷர் என்று சொல்லக்கூடிய வியாதிகள் இருப்பதற்கு காரணமே இந்த கவலை தான். ஒவ்வொருவரும் கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். அன்றைய காலகட்டங்களெல்லாம் பெரிதாக பணம், பொருளாதார வசதி இல்லாத காலகட்டத்தில் கூட இப்படிப்பட்ட வியாதிகள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அன்றன்றைக்கு தேவையான காரியங்களை சம்பாதித்து அன்றன்றைக்கு சாப்பிட்டு நிம்மதியாக உணர்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நமக்கு எல்லா பொருளாதார வசதிகள் இருந்தபோது கூட நாம் இன்னும் சேர்க்க வேண்டும். மற்றவர்களை பார்த்து அவர்கள் கார் வைத்திருக்கார்கள், நாம் கார் வாங்க வேண்டும். அவர்கள் பெரிய வீடு கட்டியிருக்கார்கள், நாம் பெரிய வீடு கட்ட வேண்டும். அவர்கள் அந்த வகையான உடை உடுத்தினார்கள், அந்த நகை போட்டிருக்கிறார்கள், நாம் அதை போட வேண்டும் என்ற அப்படிப்பட்ட ஒரு ஆசையினாலே, இச்சையினாலே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். நாம் என்ன செய்வது, எப்படி சம்பாதிப்பது, எப்படி செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சம்பாதிப்பது கவலை தவறு கிடையாது. ஆனால் நாம் அதிகப்படியான அளவுக்கு மிஞ்சி ஆசைப்படுவதுதான் தவறாக பார்க்கின்றோம். ஒரு சிறிய கதை கூட உண்டு. ஒருவர் ஒரு மேடையில் பேசுகிற பொழுது ஒரு நகைச்சுவையை சொல்லியிருக்கிறார். அந்த நகைச்சுவையை முதல் முறை சொல்லும் போது எல்லோரும் நன்றாக சிரித்தார்கள். அதே நகைச்சுவையை மீண்டும் ஒரு முறை அவர் சொல்லியிருக்கிறார். அப்பொழுது ஒரு சில பேர் சிரித்திருக்கிறார்கள். மூன்றாவது முறை மீண்டும் அதே நகைச்சுவை சொல்லும் பொழுது யாருமே சிரிக்கவில்லை. என்ன இவர் மீண்டும் சொன்னதே சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று எல்லோரும் ஆச்சரியமாக பார்த்தார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒரே விஷயத்துக்காக மீண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனாலே அதனால் பலன் ஒன்றும் கிடையாது. அதனாலே ஆண்டவர் கூறுகின்றார், நீங்கள் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். உடைக்காகவோ, உணவுக்காகவோ அல்லது இருப்பிடத்திற்காகவோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவை எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்த பொழுது அவர் சகலத்தை படைத்த தெய்வம். ஆனால் அவர் மாட்டு தொழுவத்திலே பிறந்தார். அவர் தங்குவதற்கு இடமில்லாமல் பறவைகளுக்கு கூடுகளும் நரிகளுக்கு குகைகளும் உண்டு, ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கவும் இடமில்லை என்று அவர் சொன்னார். ஆனாலும் கூட அவர் இந்த பூமியிலே எல்லா இடங்களும் சுற்றித்திருந்து தேவையான மக்களுக்கு தேவையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்தார். அவர் நினைத்திருந்தால் பெரிய மாளிகைகள் ராஜாவாக பிறந்திருக்கலாம். ஆனால் அவைகள் இந்த பூமியில் உள்ள மக்களுக்கு வேண்டுமானால் பெரிதாக தெரியலாம். ஆனால் அவைகள் பெரிதானவைகள் அல்ல. நாம் எவ்வளவுதான் கோடியாக சேர்த்து வைத்தாலும், எவ்வளவுதான் நாம் பணம் சம்பாதித்து வைத்தாலும் அவைகள் ஒரு காலகட்டத்திலே அவைகள் நமக்கு பயனில்லாமல் போய்விடும். அல்ல வேறொரு யாராவது அதை அனுமதிப்பார்கள், அல்லது வேறு யாராவது திருடி கொண்டு சென்றார்கள், அல்லது மற்றவர்களுக்கு தான் அது போய் சேரும். ஆகையினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அதனாலே நாம் தேட வேண்டியது தேவனுடைய ராஜ்யத்தை, இறைவனுடைய ராஜ்யத்தை.
இறைவன் நமக்காக வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் தேடுகின்ற பொழுது இந்த பூமியில் காணப்படுகின்ற இந்த அற்ப பொருட்கள் எல்லாம் பெரிதாக நமக்கு தெரிவது கிடையாது. ஆகையினாலே அன்பானவர்களே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். ஆகையினாலே ஆண்டவரின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இந்த பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலைப்பட்டு நாம் அந்த பரம ஆனந்தத்தை, அந்த ஒரு நித்தியமான வாழ்வை நாம் இழந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இந்த பூமியை காட்டிலும் மேலான ஒரு வாழ்க்கையை நமக்கு வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு மனிதனாக பிறந்து தன்னுடைய உயிரையே பலியாக கொடுத்து நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து அந்த ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவரை விசுவாசிப்போம். அப்படிப்பட்ட ராஜ்யத்திற்கு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாமே ஒருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.